அனைவருக்கும் வணக்கம். இது கங்காரு தேசம் எனும் கங்காருக்களை பற்றிய ஒரு தொகுப்பாகும். கங்காரு என்ற வார்த்தை கங்குரு எனும் வார்த்தையிலிருந்து உருவானதாகும். இந்த கங்காருக்கள் ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட விலங்குகளாகும். இவை ஆஸ்திரேலியாவின் புனிதமான மற்றும் பண்பாட்டு கலாச்சார விலங்காக அந்த மக்களால் கருதப்படுகிறது. மேலும் இது ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்காகும். இதன் குடும்பம் மேக்ரோபோடிடே என்பதாகும். இதற்கு லத்தீன் மொழியில் பெரிய பாதங்களை உடையது என பொருளாகும். இந்த குடும்ப பெயருக்கு ஏற்றாற் போல இவை வலுவான பெரிய பின்னங்கால் பாதங்களை உடையவையாகும். இவற்றின் பேரினம் மேக்ரோபஸ். இதற்கு கீழே 60க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றின வகைகள் உள்ளன. ஆனால் நாம் அவற்றில் பெரிய முக்கியமான 4 கங்காரு வகைகள் பற்றி மட்டுமே இந்த தொகுப்பில் காணப்போகிறோம். அவையாவன: த ரெட் கங்காரு, மேக்ரோபஸ் ரூஃபஸ்; த ஈஸ்டர்ன் கிரே கங்காரு, மேக்ரோபஸ் ஜைஜாண்டஸ்; த வெஸ்டர்ன் கிரே கங்காரு, மேக்ரோபஸ் ஃபுலிஜினோசஸ்; த ஆன்டிலோஃபைன் கங்காரு, மேக்ரோபஸ் ஆன்டிலோஃபைனஸ். கங்காருக்களே உலகின் மிக பெரிய வயிற்றில் பையுடைய பாலூட்டிகளாகும். பொதுவாக கங்காருக்கள் 3 முதல் 8 அடி வரையிலான உயரமும் 100 கிலோகிராம் வரையிலான அதிகபட்ச உடல் எடையும் கொண்டவை. இந்த 4 வகை கங்காருக்களில் ரெட் கங்காரு தான் உருவத்தில் மிக பெரியது. ஆனால் ஈஸ்டர்ன் கிரே கங்காரு தான் எடையில் கனமான மற்றும் வலுவான கங்காரு வகையாகும். ஆண் கங்காருக்களால் 30 அடி வரையில் ஒரே முறையில் தாண்ட முடியும். மேலும் 10 அடி உயரம் வரையில் ஒரே முறையில் எம்பி குதிக்க முடியும். இதுபோல இவை மணிக்கு அதிகபட்சமாக 35 முதல் 40 மைல்கள் வரை தாவி குதித்து பயணிக்க முடியும். கங்காருக்கள் பொதுவாக தாவர உண்ணிகளாகும். இவை மிக மிக சிறப்பான கேட்கும் செவித்திறனை உடையவை. இவற்றால் பின்னோக்கி நடக்க இயலாது. ஆனால் நீரில் நன்கு நீந்தி செல்ல முடியும். இவை நன்கு வலுவான பெரிய பின்னங்கால் பாதங்களை உடையது. பெரிய வலுவான தசையாலான நீண்ட வாலையும் உடையவை. இந்த வாளானது இவை குதித்து தாவும் போது உடலை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பெண் கங்காருக்கள் தான் தனது வயிற்று பகுதியில் உள்ள பையில் குட்டியை சுமக்கின்றன. இது இறைவன் இவற்றுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த வயிற்றுப்பை ஆங்கிலத்தில் பவுச் என அழைக்கப்படுகிறது. இதனால்தான் இவை மார்சுபியல்ஸ் என அழைக்கப்படுகின்றன. சரி, இந்த பவுச் என்னும் வயிற்றுப்பையில் குட்டிகளுக்கு தேவையான என்னென்ன சாதகமான அம்சங்கள் உள்ளன என கொஞ்சம் பார்ப்போமா? இந்த பவுச் என்பது ஒரு சதைப்பையாகும். பொதுவாக ஜோய் எனப்படும் இந்த கங்காரு குட்டிகள் இந்த பையில் அதிகபட்சம் 10 முதல் 11 மாதங்கள் வரை கூட இருக்கின்றன. சில சமயம் 2 மாறுபட்ட வயதுடைய குட்டிகள் கூட ஒரே சமயத்தில் இதன் வயிற்றுப்பையில் காணப்படுகின்றன. இந்த சூழல் குட்டிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நல்ல உணவூட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏதுவான சூழலாகும். புதிதாக பிறந்த குட்டி நியூபார்ன் என்றும், மிக இளம் குட்டி ஜோய் என்றும், இளம் குட்டி ஜுவைனைல் என்றும், வளர்ந்த பெரிய குட்டி அடல்ட் என்றும் வயதை பொறுத்தும் அதன் எடையை பொறுத்தும் அழைக்கப்படுகின்றன. இந்த குட்டிகள் வயிற்றுப்பையில் பிறப்பதில்லை. மாறாக தாய் கங்காருக்களின் வால் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள அடிப்பகுதியில் காணப்படும் ஒரு பொதுப்புழை வழியாக இந்த உலகிற்கு வருகின்றன. இதன் கர்ப்பகாலம் ஏறத்தாழ 35 நாட்களாகும். மேலும் இந்த பை பிறந்து வளரும் குட்டி கங்காருக்களின் உடல் வளர்ச்சிக்கு ஏற்ப விரிவடையக்கூடிய தகவமைப்பு கொண்டது. இந்த பை ரோமங்களற்ற ஏறத்தாழ 105 டிகிரி ஃபாரன்ஹீட் உடையது. மேலும் பையின் உட்பகுதியில் பக்கத்திற்கு 2ஆக மொத்தம் 4 பாலூட்டும் காம்புகள் காணப்படுகின்றன. இந்த பை புதிதாக பிறந்த குருடான முழு வளர்ச்சி அற்ற செவிட்டுத்தன்மையுடன் காணப்படக்கூடிய குட்டிகளுக்கு பாதுகாப்பான ஒரு வளர்விடம். மேலும் இது ஒரு 2ஆம் தொப்புள் குடியாகும். இதன் குட்டிகள் பிறக்கும்போது நமது கட்டை விரல் அளவை விட சற்று பெரிதாக மட்டுமே இருக்குமாம். பெண் கங்காரு குட்டியை ஈனும் அந்த பொது புழையின் பெயர் குளோயேகா என்பதாகும். தாய் கங்காரு புதிதாக குளோயேகா வழியாக பிறந்த தம் குட்டியினை தனது எச்சிலின் மூலம் அடிச்சுவடிட்டு
பைப்பகுதிக்கு நடந்து வர வழிகாட்டுகிறது. இதன் வாசனை பொருளின் பெயர் அப்போக்ரைன் எனும் திரவமாகும். இந்த தாய் கங்காருக்கள் பையில் மாறுபட்ட வயதுடைய இரு குட்டிகளை கொண்டிருக்கும் போது ஆச்சரியமூட்டும் வகையில் இருவகை பாலை சுரந்திடும் தன்மை கொண்டது. இந்த இருவகை பாலிலும் மாறுபட்ட இருவகை வேதிப்பொருட்களும் நுண்ணூட்டச்சத்துகளும் காணப்படுகின்றன. இந்த பையின் பாலானது ஆன்டிபாடிஸாக பயன்படுகிறது. இந்த பால் நோய் எதிர்ப்பு சக்தியை குட்டிகளில் தூண்டுகிறது. இந்த பாலில் இம்யூனோகுளோபுலின்கள், லைசோசோம்கள், டிரான்ஸ்ஃபெரின், கேத்தலிசிடின் போன்ற நுண் ஊட்டச்சத்து பொருட்கள் காணப்படுகின்றன. இதன் காம்பு பகுதியை சுற்றிலும் பெரிய வியர்வை சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவை நோய் எதிர்ப்பு பொருளை சுரந்து தம் குட்டிகளை பாதுகாக்கின்றன. இந்த பையின் நுழைவு பகுதியானது ஸ்பின்டர் எனும் சுருங்கி விரியும் தசைகளால் ஆனது. தாய் கங்காருக்கள் வேகமாக தாவி ஓடி குதிக்கும் போது தளர்வான பையானது குட்டிகளை அணைத்து நன்கு இறுக்கமாக மாறுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் சீட் பெல்ட் அணிவது போல குட்டிகளை பாதுகாப்பதால் தாய் கங்காருக்கள் வேகமாக எம்பி குதிக்கும் போது குட்டிகள் கீழே விழுவதில்லை. பெண் கங்காருக்கள் ஒரே நேரத்தில் கொஞ்சம் மாறுபட்ட காலத்தில் 3 குட்டிகள் வரை போடக்கூடியது. முதல் குட்டி கருவிலும், இரண்டாவது குட்டி தனது வயிற்றின் பையிலும், இன்னொரு 3வது குட்டியை தனது பாத பகுதியிலும் வைத்து காத்திடும். அதனால் என்னவோ இவற்றுக்கு பையில் பால் சுரக்கும் 4 காம்புகள் காணப்படுகின்றன. சரி, இந்த பையை தாய் கங்காருக்கள் எவ்வாறு சுத்தம் செய்கின்றன? தனது நீண்ட மூக்கு மற்றும் நாக்கால் அழுக்குகளையும் குட்டிகளின் எச்சம் மற்றும் சிறுநீரையும் சுத்தம் செய்கிறது என்பது ஒரு ஆச்சரியம் அல்லவோ? கங்காருக்களின் பெரும் கூட்டத்திற்கு மோப்ஸ் என்று பெயர். ஆண் கங்காருக்கள் பூமர் என்றும், பெண் கங்காருக்கள் ஜில் என்றும், மிக இளம் குட்டி ஜோயி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த பெண் கங்காருவை இணை சேர 2 ஆண் கங்காருக்கள் சண்டையிட்டுக் கொள்வது வழக்கம். அவ்வாறு சண்டையிடும் அந்த ஆண் கங்காருக்களை பாக்சர் கங்காருக்கள் என்றும் அழைக்கின்றனர். இந்த கங்காருக்களின் இடமானது IUCN பட்டியலில் லீஸ்ட் கன்சர்ன் எனும் குறைந்த கவலை நிலையாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது கங்காருக்களின் எண்ணிக்கை கடந்த சில வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் அதிரடியாக பெருக்கமாகி கொண்டிருப்பதால் அதை குறைப்பதற்கு, சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்று கங்காருக்களை சுட்டுக் கொள்வதாகும். நமது நாட்டில் தாவர உண்ணியான மான்கள், கடமான்கள், காட்டெருமைகள் போன்றவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த புலிகள் மற்றும் இதர வேட்டையாடும் ஊனுண்ணிகள் பலவாறு காணப்படுகின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இயற்கையாக தாவர உண்ணியான கங்காருவை வேட்டையாடும் ஊனுண்ணிகள், அதாவது பிரிடேட்டர்ஸ், மிகவும் குறைவு என்கின்றனர். எனவே இதன் எண்ணிக்கை 35 மில்லியன்களை தாண்டி அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே இயற்கையாக இதன் பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் இவற்றை செயற்கையாக கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய அரசு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறது. மேலும் கட்டுக்கடங்காத இந்த கங்காருக்களின் வளர்ச்சியானது பயிர்களை சேதப்படுத்துகிறது, பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு தந்து விபத்துகளுக்கும் வழிவகுக்கிறது என்பவற்றையெல்லாம் ஆஸ்திரேலிய அரசு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது. எனவே ஆஸ்திரேலிய அரசு பெருகி வரும் கங்காருக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் அவற்றை வேட்டையாடி அழிக்க பொதுமக்களுக்கு உரிமம், லைசன்ஸ் தந்துள்ளது என்பது கசப்பான ஒரு செய்தியாகும். இதற்கு பெயர் KHP என்பதாகும், அதாவது கங்காரு ஹார்வெஸ்டிங் புரோகிராம். என்ன காரணங்களை அடுக்கி கூடினாலும் இப்படியான இறைவன் தந்த இந்த கங்காருக்களை மனிதன் அழித்து கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது நமது பொதுவான பணிவான கருத்தாகும். மேலும் நமது கருத்து என்னவென்றால், இந்த பெருகி வரும் கங்காருக்களை சுட்டு கொன்று அழிக்காமல் வேறு வகையில் இதன் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய அரசு நிச்சயமாக பரிசீலித்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதே. எனவே கங்காருக்களின் எண்ணிக்கையை மாற்று வழியில் குறைப்போம், இவற்றை வேட்டையாடுவதை முற்றிலும் தடுப்போம், தவிர்ப்போம். சேவ் கங்காரூஸ், சேவ் அவர் ஃபியூச்சர்.